Gospel book according to John. And for the last weeks, we were discussing chapter 1 through 13. And today, by the grace of God, we are here in the presence of the Lord to meditate on the 14th chapter in the Gospel according to John. யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தை தியானிக்க கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தத்தை கூகுள் மீட்லையும் யூடியூப்லையும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். May the presence of the Lord bless you and renew your minds for greater glory. பெரிய மகிமைக்காக தேவன் நம்மை நிரப்புவாராக, மறுரூபப்படுத்துவாராக. அப்போஸ்தலனாகிய யோவான் அல்லது சுவிசேஷனாகிய யோவான், evangelist John, the apostle John, in his 14th chapter, we're going to read from 1 to 6. முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த 6 வசனங்கள்லையும் பெரிய ஒரு சுவிசேஷத்தை கர்த்தர் இங்கே பிரசங்கம் செய்திருக்கிறார். யோவான் எப்பொழுதுமே தன்னுடைய புஸ்தகத்தில் இயேசுவை குறித்து he will always write about Jesus in detail. He will never compromise in expressing the power and authority Jesus had. இயேசுவுடைய வல்லமையையும் இயேசுவுடைய அதிகாரத்தையும் வெளிப்படுத்தும் அந்த நாட்களில் யோவான் ஒரு நாளும் அதில் ஒரு குறைவையும் அவன் காண்பித்தது இல்லை. இந்த நாளிலும் as we already know, நமக்கு போன வாரம் கற்றுக்கொண்டபடியே தேவஜனமே 13ஆம் அதிகாரத்தில் இருந்து 18ஆம் அதிகாரம் பகுதி வரை ஒரே ராத்திரியில் நடக்கிற சம்பவங்களை தான் எழுதியிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை 3.5 வருஷம் இயேசுவின் வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். We see 3.5, அதாவது 3.5 years of Jesus' life and ministry from chapter 1 to chapter 12. But from chapter 13 to chapter 18 and half, we see Jesus with his disciples preaching and teaching them for one night. ஒரே ராத்திரியில் நடந்த சம்பவங்களை தான், போதனைகளை தான் நாம் இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த போதனைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். There were 4 major teachings of Jesus. இயேசு கற்பித்த 4 முக்கியமான காரியங்கள் அல்லது பாடங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று மலை பிரசங்கம், மத்தேயு 5:6-7. ரெண்டாவது தேவ ராஜ்யத்துக்குரிய பிரசங்கம், கிங்டம் டிஸ்கோர்ஸ். ஃபர்ஸ்ட் சொல்றேன், the sermon on the mount. இயேசு முக்கியமாய் பிரசங்கம் செய்த 4 பிரசங்கங்கள், அதில் ஒன்று மலை பிரசங்கம், the sermon on the mount. இரண்டாவது தேவ ராஜ்யத்துக்குரிய பிரசங்கம். மூன்றாவது ஒலிவ மலையின் பிரசங்கம் என்று the Olivet discourse. So the mount, the sermon on the mount, the kingdom discourse, the Olivet discourse, and lastly the one that we are meditating today, the upper room discourse, மேல் வீட்டு அறையின் பிரசங்கம். மேல் வீட்டு அறையில் அவர் செய்த முதல் காரியம் என்ன? அவர் சீடர்களுடைய கால்களை கழுவினார். பின்பு அப்பத்தை எடுத்தும் திராட்சரசத்தை எடுத்தும் அங்கே ஒரு பந்தி நடக்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த காரியம் நடந்த பின்பு இயேசு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் மிக மிக முக்கியமான ஒன்று பரலோகத்தை பற்றி பேசியிருக்கிறார். இந்த 6 வசனமும் 14ஆம் அதிகாரம் முதல் 6 வசனமும் பரலோகத்தை குறித்து நமக்கு பேசப்படுகிறது. The first 6 verses talks about heaven. புதிய ஏற்பாட்டில் பரலோகம் என்ற வார்த்தை ஏறக்குறை 275 முறை வருகிறது. 275 times we see the word heaven comes in New Testament.
பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 300 முறை பரலோகத்தை குறித்து நான் பார்க்கிறோம். ஆக மொத்தம் 575 முறைகளுக்கும் மேலாக இந்த வார்த்தை வேதாகமத்தில் பயன்படுத்தப்படுகிறது. So the Bible contains 575 times the word heaven in the scriptures, from Old Testament, from Genesis to Revelation. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 575 முறை, 575 times we see the word heaven being mentioned in the scriptures, in the word of God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் பரலோகத்தை குறித்த சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன். I want to just briefly explain how and what is heaven. பரலோகம் என்னது, எப்படி என்று சொல்லி நான் பார்த்தோம் என்று சொன்னால், we already know few things and we have some doubts in few things, but let me clear it today. The heaven is the dwelling place of God. பரலோகம் என்பது தேவன் வாசம் பண்ணும் இடம், தேவனுடைய வாச ஸ்தலம் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, பரலோகம் என்பது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் கடைசி வரை உண்மையாய் வாழக்கூடியவர்கள் அங்கே போய் வாசம் பண்ணுவார்கள். அப்போ it is the place where God dwells, and also those who accept Jesus Christ and trust in his righteousness and live for him, they are taken to heaven. பரலோகம் அவர்களுடையது மாறுகிறது. பரலோகமானது தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் போகக்கூடியவர்களாக, இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழுகிறவர்கள் அங்கே கொண்டு போகப்படுகிறார்கள். அது விசி சங்கீதம் 103:19 வாசித்தால் நாம் சில வசனங்களை வாசித்து விட்டு let me explain. Psalms 103 in verse 19. சங்கீதம் 103:19 வசனத்தை வாசிக்கும் பொழுது 103:19 கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. Oh, this talks about heaven. It talks about the heaven, the place where God dwells, where the kingdom of God is, where the throne of God is. கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கும் இடம் பரலோகம். நான் இது யோவான் குறித்து நம்ம மெடிடேட் பண்ணும்போது ஆல்ரெடி நான் சில அதிகாரங்கள் முன்னாடி சொன்னேன். ஸ்பர்ஜன் நல்ல ஒரு தேவ ஊழியர்களை உருவாக்கின ஒரு தேவதாசன் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். இன்றைக்கும் நீங்கள் சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய கமெண்ட்ரிஸ் பார்க்கலாம். கமெண்ட்ரிஸ், அவர் வேத வியாக்கியானங்களை செய்திருக்கிறார். இப்படி ஒரு நல்ல ஊழியரை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஊழியர். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது, ஊழியர்களே நீங்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது, பரலோகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு பயங்கரமான சந்தோஷத்தோடு, ஒரு ஒளிவு நல்ல பிரகாசமான முகத்தோடு கூட நீங்கள் பிரசங்கம் செய்ய வேண்டும். பிரம்மாண்டமாய் போய் பிரசங்கம் செய்ய வேண்டும். அதற்காக தான் பிரம்மாண்டமாய் வந்திருக்கிறேன். when you preach about heaven, make sure you have a bright face, because that identifies heaven. ஆனால் நரகத்தை பற்றி பேசும் பொழுது உன் சுய முகத்தை காண்பித்து பேசி அதுவே போதும் என்று சொன்னாராம். பட் when you talk about hell, your normal face is enough. இன்றைக்கு அவர் அன்றைக்கு சொன்ன வார்த்தையை கேட்டபடினால், இன்றைக்கு பரலோகத்தை குறித்து பேசுபடினால் பிரம்மாண்டமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். தேவஜனமே, it is not about like that. Whenever you come to the presence of God, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கூட வந்து பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரலோகம் என்பது நிச்சயம், நரகம் என்பது உண்டு, பரலோகம் என்பது உண்டு, நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு, கர்த்தர் வரப்போகிறார், அதுவும் உண்டு, நம்மை கர்த்தர் கொண்டு போவார், அதுவும் உண்டு. Hallelujah. So heaven is the dwelling place of God. அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் வாசிக்க வேண்டாம், அவர் சொல்லும் பொழுது நான் 3ஆம் வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது என்று சொல்லி அவர் தன்னுடைய வாக்குகளை எழுதியிருப்பார். He was writing his experience where he was taken to the third heavens. Third heavensனா அப்போ பரலோகத்தில் 3 பிரிவுகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அல்ல, முதல் பிரிவு இந்த பூமி, முதல் பரலோகம் என்பது இந்த பூமி. லைக் the first heaven is the earth. இந்த பூமியில் நிலை இதான் முதல் பரலோகம். ரெண்டாவது பரலோகம் the outer space, வெளியில் இருக்கிற அவுட்டர் ஸ்பேஸ். தமிழ் என்ன சொல்வீங்க தெரியல, விண்வெளி, ஸ்பேஸ், அவுட்டர் ஸ்பேஸ். மூன்றாவது பரலோகம் என்று சொல்லும்போது he was taken beyond outer space. அப்படின்னா பரலோகம் என்பது பூமிக்கு மேலே நட்சத்திரங்கள், கிரகங்கள், எல்லாம் பிளானட்ஸ்க்கும் அப்பாற்பட்ட ஒரு ஸ்தலத்தில் கர்த்தர் பவுலை கொண்டு போனார். அப்போ heaven is mentioned as a place above earth
and even beyond the stars and the galaxy and the space. பரலோகம் என்பது அப்படி குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்கிறார். when you see heaven, பரலோகத்தை குறித்து வர்ணிக்கும் பொழுது வெளிப்படுத்தலாம் அழகா பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 21 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? என்னுடனே பேசினவன் அதன் வாசல்களையும் மதிலையும் பிடித்திருந்தான். 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தால், ஜீவ தண்ணீர் உள்ள தேவ ஜனமே, you can see heavens been described here. golden streets, தங்கத்தால் நிறைந்த சாலைகள், வழியெல்லாம் தங்கம். we have pearl gates, முத்துக்கள் நிறைந்த என்னது கதவு அல்லது வாசல்கள். you can see jasper walls, crystal clear river. அந்த மகிமையான அனுபவம் எவ்வளவு நீங்கள் இந்த பூலோகத்தில் எவ்வளவு பேர் பரலோகத்தை குறித்து நாடகம் போட்டாலும் அதையெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மகிமையை கர்த்தர் பரலோகத்தில் காண்பிக்கிறார். you can never imagine how great and how glorious the heaven is. பரலோகம் அவ்வளோ மகத்துவம் மிக்கது. தேவஜனமே, பரலோகத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 21 23 என்ன சொல்லுகிறது? Revelation 21 and 23, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் காண்பிக்க வேண்டாம். தேவனுடைய மகிமையே அந்த இடத்துல பிரகாசமாயிருக்கிறது. தேவ ஜனமே, the presence of God, the glory of God is the illuminating factor. வெளிச்சம் சூரியனாலும் சந்திரனாலும் இல்லை, தேவனுடைய மகிமையே அங்கே வெளிச்சமாய் பிரகாசமாய் இருக்கிறது. So how glorious, எவ்வளோ மகிமை உள்ளது. கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த மகிமை உண்டு. கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு அந்த மகிமை உண்டு. தேவஜனமே, பரலோகமே இல்லை, நரகமே இல்லை. வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இந்த பூமியில் வாழ்ந்துவிட்டு மண்ணோட மண்ணாய் போவோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற உலகத்தில் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒன்று, பரலோகம் நிஜம், நரகம் நிஜம். நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிற ஒரே வாழ்க்கை உண்மைதான். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அதுவும் உண்மைதான். நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம். இன்னும் பரலோகத்தை குறித்து நான் பேசணும்னா 21 அதே வெளிப்படுத்தல 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? verse 4, வெளிப்படுத்தல் 21:4 வாசிப்போம் என்றால், துடைப்பார், கண்ணீரை துடைப்பார். அந்த இடத்தை பற்றி சொல்லணும்னா அது ஒரு இல்லை இடம் என்று சொல்லலாம். இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் நோ மோர்ஸ். சரியா? இனி இல்லை என்கின்ற இடம் அந்த இடம். பார்த்தீங்களா? இனி இல்லை என்கின்ற இடம். ரைட்? என்ன இல்லை? மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறல் இல்லை, வருத்தம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. தேவஜனமே, no more death, no more sorrow, no more hunger. It's a place of no more. Heaven is a place of no mores. இனி இல்லை என்கின்ற ஒரு இடம் பரலோகம். இன்னைக்கு பரலோகமே இனி இல்லை என்கின்ற வாழ்க்கை வாழக்கூடாது. நான் சொல்றது நிறைய பேர் விளங்குற. பரலோகமே இல்லை என்ற வாழ்க்கை அல்ல. அந்த பரலோகத்தில் சிலது இல்லை, அந்த சிலது இல்லை தான் வாசித்தோம். நோ மோர் ஹங்கர் அண்ட் சிக்னஸ், வியாதி இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே தாகம் இல்லை, யுத்தம் இல்லை. தேவஜனமே, அவ்வளோ மகிமையுள்ள ஒரு இடம் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ரைட். ஸோ இந்த முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த 14ஆம் அதிகாரம் யோவான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்ன ஒரு அருமையான ஒரு வசனம்! உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்போ அங்கே
அந்த சீடர்களுடைய உள்ளமெல்லாம் கலங்கின நிலையில் இருக்கிறது. தே ஆர் ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் சம்திங். என்ன தெரியுமா, அவர் சொல்லிட்டாரு, நான் கொஞ்ச நாளில் உங்களை விட்டு போக போகிறேன். அது வரைக்கும் இயேசு 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இப்படி ஒரு காரியத்தை சொன்ன பிறகு என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு கலக்கம் அவர்களுக்கு உண்டானது. இன்னொன்றையும் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றும் சொன்னார். அதை கேட்டபோதும் அவர்கள் கலங்க தொடங்கினார்கள். பேதுருக்கு ஒரு கலக்கம். பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது, நீ சேவல் அதாவது அடுத்த நாள் காலையில் சேவல் கூவும் 3 வேளைக்கு முன்னாடி, நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை என்ன செய்திருவேன், மறுதலிப்ப. You will betray me, you will deny me. Sorry, Judas betrayed Jesus, Peter denies Jesus. இவ்வளவு எல்லாம் சொன்ன உடனே சீடர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கலக்கம் ஏற்பட்டது. ஆனால் இயேசு இங்கே ஒன்று சொல்லுகிறார், கலங்காதீர்கள். ஏன் அப்படின்னா 3 விஷயத்தை பற்றி அங்கே கர்த்தர் பேசுகிறார். இன் டீட்டெயில் ஜீசஸ் சேஸ், do not be troubled for 3 things. Number 1, ஏன் கலங்கக்கூடாதுன்னா, உங்களுக்கு ஒருவரை தெரியும், அதனால் கலங்காதீங்க. உங்களுக்கு ஒருவரை தெரியும், கலங்காதீங்க. என்ன? அதே முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ரைட். அப்போ உங்களுக்கு ஒருவரை தெரியும். யாரை தெரியும்? என்ன தெரியும்? பிதாவை தெரியும். அவர் விசுவாசிக்கிறீங்க, அதனால கலங்காதீங்க. Do not be troubled because for you know the Father and you know me and you believe in me, and if you believe in me, do not be troubled. அவர் யார் என்று நாம் அறிந்திருக்கிறபடியால் நீங்கள் கலங்காதீர்கள். 2வது, அவர் எங்கே போகிறார், நாம் எங்கே போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்கே? 2ஆம் வசனம் சொல்லுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போதும். அப்போ அவங்கள பார்த்து நீங்க எங்க வர போறீங்கன்றதையும் சொல்லிட்டார். முதல் வசனம் நீங்க யாரை அறிந்திருக்கிறீங்கன்னு சொன்னாரு. 2வது வசனம் நீங்க எங்க போக போறீங்கன்னு சொன்னாரு. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. நான் ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தருக்கு 75 ஏக்கர் இடம், சரியா? ஒருத்தருக்கு எத்தனை ஏக்கர்? 75 ஏக்கர் இடம் வச்சு 20 பில்லியன் மக்களுக்கும் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்தை தான் புதிய எருசலேம் என்று சொல்கிறாங்களே, வெளிப்படுத்தல புதிய எருசலேம் அப்படியே இறங்கி வருவதை பார்க்குறாங்க. அந்த புதிய எருசலேம் ஒரு பெரிய கியூபாக இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் அதை சும்மா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு கெஸ் போட்டிருக்காங்க. என்ன கெஸ் தெரியுமா? அந்த கியூபுக்குள்ளே 20 பில்லியன் மக்கள், ஒருத்தருக்கு 75 ஏக்கர் வச்சா எவ்வளோ இடம் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த இடம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். கணக்கு போட முடியல. இங்கே ஒருத்தருக்கு 1 ஏக்கர்னா 100 கிரவுண்டு, 75 ஏக்கர் ஒருத்தருக்கு. என்ன ஒரு சந்தோஷம் இல்லை? அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்? அங்கேயே போயிடலான்னு யோசிக்க வேண்டாம். நமக்கு ஒரு இடம் உண்டு. அங்கே கரெக்டாக சொல்கிறார்ல, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஒரு சின்ன கால்குலேஷன் தான். ஏன் கலங்காதீங்க சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் எதற்கு நேராய் போய்கொண்டிருக்கோம்ன்று நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருடைய வாழ்க்கையின் முடிவு அவங்களுக்கு தெரியல. ஆனால் நமக்கு தெரியும். அது நித்தியமாய் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. இதெல்லாம் சரி, ஏன் கலங்கக்கூடாது? 3வது விஷயம் 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். He is showing us something. Number 1, do not be troubled for you know who he is. அவர் யார் என்பதை அறிஞ்சிருக்கிறீங்க. அவர் எங்கே கொண்டு போகிறார் என்று அறிஞ்சிருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு என்னத்தை காண்பிக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கிறீங்க. என்ன காண்பிக்கிறது தெரியுமா? அவர் போய் திரும்ப வந்து நம்மளையும் கொண்டு போவார். அவர் போகிற ஸ்தலத்தை காண்பிக்கல, அவர் போய் நமக்கு ஆயத்தப்படுத்தி நம்மை கொண்டு போக
திரும்ப வருவார். அதனால உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சரிங்க, இதெல்லாம் ரைட். இங்கெல்லாம் ஒரு பெரிய சம்பாஷணை நடக்குது. உடனே தோமா கேட்குறார். தோமா எப்பவுமே சூப்பராக கேட்பார். அவர் கேட்கறதுலாம் பயங்கர கருத்துள்ள கேள்வியாக இருக்கும். இந்தியாவுக்கு வரப்போகிறதுனால அப்படி கேட்டாரான்னு தெரியல, இல்லை இந்திய மக்கள் எல்லாம் இப்படி கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக அவர் கேட்டாருன்னு தெரியல. பட் தோமா கேட்குற கேள்வி பாருங்க. நான் 5ஆம் வசனம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? இப்படி எல்லாம் இந்திய மக்கள் கேட்பாங்கன்றது தெரிஞ்சு கேட்டாருன்னு தெரியல. இவர் மட்டும்தான் கேட்பார். நான் கண்ணால் குத்துனதை பார்க்காம நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னது இவர் தான், தோமா. இப்போ இவரும் கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் போகிறீங்க, எங்களுக்கு எப்படி போகிறது? How will we know the way? அப்போ இயேசு சொல்கிறாரு, the biggest gospel verse is written in verse 6. இயேசு சொல்கிறார், I am the way, I am the truth and I am the life. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. What a fantastic gospel verse. ஒரே வசனத்தில் சுருக்கமாய் கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. இந்த உலகம் எல்லா வழியும் நித்தியத்துக்கு நேராய் கொண்டு போகும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற மார்க்கத்தின் இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மதமும் எனக்கு சம்மதம் தான் என்று அல்ல, எல்லா மதமும் என்னை எங்கே கொண்டு போகும்? நித்தியத்துக்கு இல்லை. இயேசு இங்கே பர்டிகுலராக சொல்கிறாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். எனக்கு வழி தெரியும் சொல்லலை, நான் தான் வழின்றார். அப்போ இயேசுவை அறிந்து கொள்ளாமல் நாம் பரலோகம் போவது கடினம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு மரித்ததினால்தான் பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால் நீங்களும் நானும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. Just because Jesus died, he made the heavens open for us. He made it sure, he made the heavens open for you and me. நமக்காக பரலோகத்தை திறந்த ஒரு தேவன் அவர். எங்க ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அவர் இந்த வழியாக நடங்க அப்படின்னு சொல்லலை, நான் தான் வழின்னு சொன்னார். புரிகிற மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியாத ஒரு நகரத்திற்கு நீங்கள் போக வேண்டும். அப்பொழுது அந்த நகரத்தினுடைய ஒருத்தரை நோக்கி பார்த்து அந்த வாசலில் நீங்கள் கேட்குறீங்க, ஐயா நீங்கள் இந்த 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 பர்டிகுலர் இடத்துக்கு இந்த இந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி போவது? அவர் சொல்லுவார், நேராய் போய் வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி அந்த அந்த கடைக்கு எதிராக இருக்கிற அந்த சந்தை பிடித்து நீங்கள் நேராய் போய் கொண்டு வலது, அவ்வளோதான், டிஸ்கனெக்ட் ஆகிடுவீங்க நீங்கள். உங்களுக்கு வழி நான் செஞ்சிடும், மறந்துடும். அப்போது வழி காண்பிக்கிறவன் சொன்னால் வழி மறந்துடுது. ஆனால் அதே நபர், ஐயா நான் அங்கே தான் போகிறேன், நான் உங்களை என்ன சொல்கிறேன், உங்கள் கூடயே நான் வரேன், என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை நம்புவீங்க? யாரை நம்பி போனீங்கன்னா கரெக்டான இடத்துக்கு போவீங்க? இரண்டாவது நபர், அதாவது கூட நின்று நான் உங்களை கொண்டு போகிறேன். இயேசுவை தான் சொல்கிறார், நான் போகிறேன், திரும்பி வந்து உங்களையும் கொண்டு போகிறேன். I am going now, but I will return and I am taking you with me. அவர் கொண்டு போனால் சரியான அட்ரஸுக்கு கொண்டு போவார். நீ அப்படி போன்னு சொல்லி காண்பிக்கிற அட்ரஸ் காண்பிக்கிற ஆண்டவர் கிடையாது. He said, I am the way. நான் தான் வழி, என்னை பின்பற்றினால் நீங்கள் பரலோகத்தில் வந்து நிற்பீர்கள். What a fantastic gospel. இது தவிர வேறு என்னங்க வேணும்? இதற்கு ஆண்டவர் போய் ஒரு மரத்தடியில் 40 வருஷம் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. இதற்காக ஆண்டவர் ஒரு காட்டுக்குள்ளே போய் 100 வருஷம் வாழணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் திட்டம் தெளியுமாத மேல் வீட்டறையில் பேசினார். எப்பா நான் ஏதோ தேவ தூதன் அல்ல, அல்லது தேவ தூதன் பேசினதை கேட்டு பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசியும் அல்ல. நான் சொல்லுகிறேன், நான் தான் வழி. He did not say he is the prophet. He never said he knew the way. He was never confused. He was very clear in saying he is the way. நான் இதை சொல்லும் பொழுது மிக கர்வத்தோடு சொல்லுவேன், இயேசுதான் வழி, அவரை அல்லாமல் நமக்கு வேறு வழி இல்லை. 6 வசனமும் பரலோகத்தை பற்றி அழகாக நம்ம இடத்துல தேவன் பேசுகிறார். கீழே நீங்க தொடர்ந்து 7ஆம் வசனத்தின் கீழே வாசிக்கும் பொழுது, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இங்க ஒரு क्वेश्चन பாருங்க. பிலிப் எப்பவுமே லாஜிக்கலா கேட்பார்.
பிலிப் எப்பவுமே கால்குலேட்டிவான பர்சன். 5 அப்போ 2 மீன் இருக்குது ஆண்டவரே, ஆனால் எப்படி ஆண்டவர் இவ்வளோ பேருக்கு பத்தோம்? இல்லைன்னா கேட்பார், ஆண்டவரே ஒரு வருஷம் சம்பளம் வச்சாலும் இவங்களுக்கு பத்தாதே ஆண்டவரே. கால்குலேட்டிவ் மைண்டு தான் பிலிப்புக்கு. இங்கே அவர் சொல்கிறார், நீங்கள் சரி ஆண்டவரே பிதா 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 பிதான்றீங்க, எங்களுக்கு காண்பீங்களா அந்த பிதாவை அப்படின்ட்டு. இட் வாஸ் வெரி கால்குலேட்டிவ், ப்ராக்மேட்டிக்காக கேட்குறார். இயேசு எப்பவுமே டாக்மேட்டிக், இங்கே இவர் ப்ராக்மேட்டிக் கேட்குறார். டாக்மேட்டிக்னா கர்த்தர் எப்பவுமே இந்த இடத்துல ஒரு குறுகலான எண்ணம் உடையவராக இருக்கிறார். பார்த்தீங்களா என்ன சொல்கிறார் ஆண்டவர் இந்த 6ஆம் வசனத்தை வாசம், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். மத்தேயுவில் வாசிக்கும் போது விசாலமான வழி உண்டு, நெருக்கமான வழியும் உண்டு. there's a narrow gate and there's a broad gate. விசாலமான வழியில் எடுத்தவன் போய் முடிவது நரகமாகும். ஆனால் குறுகலான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் பரலோகத்துக்கு போகிறான். அந்த குறுகள் தான் இது. என்ன தெரியுமா? அந்த குறுகள் என்னை அல்லாமல் ஒருவனும் வரமாட்டான்ப்பா. இங்கே பிலிப்பு கேட்டதுக்கு இயேசு சொல்கிறார், என்னை பார்த்தவர் பிதாவை பார்க்கிறார். Now Jesus Christ is the perfect example, resemblance of the Father. இங்கே நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு எங்கப்பா தேவன் சொல்லியிருக்கிறார்ட்டு. It was shows. இங்கே வசனம் தெளிவாக சொல்லுதே, வசனம் தொடர்ந்து வாசிங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை. அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? Now he says, when you see me you have seen God. மோசேயை பற்றி நான் பேச விரும்புகிறேன். மோசே எவ்வளவு மகத்துவமான காரியம் செஞ்சார்ல. தேவஜனமே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. செங்கடலை 2ஆ பிரிச்சார். செங்கடலை பிரிச்ச வர முடியும் யாருமே இல்லை. வானத்துலேருந்து தண்ணி வந்துச்சு, தண்ணியை பிரித்தது யாரும் கிடையாது. ஆனால் தண்ணியை முதல் பிரித்தார். கோலை நீட்டினார், பாம்பா மாறுது. கோலை அடிக்கிறாரு, தண்ணி வருது. கோலை இது கொண்ட கட்டையை தூக்கி போகிறார், கசப்பான தண்ணி. எவ்வளோ மகிமையான காரியம் செஞ்சாலும் மோசைக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும். ஆண்டவரே என்ன பார்க்கணும்? எப்படியாவது எப்பா நீ நிறைய மகத்துவமான காரியம் செஞ்சிருக்கிறப்பா. நீ மேலே நிற்கும் போது ஆண்டவர் பேசுகிறார், நீ கீழே இறங்கி வரும்போது உன் முகம் பிரகாசமாக இருக்குது. ஆனால் அவன் கேட்டதெல்லாம் ஒன்று தான், ஆண்டவரே எப்படியாவது உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஆனால் அவனுக்கு கூட அந்த வாய்ப்பை கொடுக்கல. இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான். ஸோ வாட் அ மேஜஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் Philip would have had, disciples would have. இப்போ 12 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, உலகம் இல்லை, யாருமே அங்கே நிற்கலை, உலகத்துக்குரிய யாருமே அங்கே உள்ளே இல்லை. இப்போ உலகத்துக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டாரு. கடைசி அந்த 12 பேருக்கு மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் இங்கே பேசுகிறாருப்பா, என்னை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கிறார்கள். அப்படின்னா என்ன? ஜீசஸ் வாஸ் த ரெசம்பிளன்ஸ் ஆஃப் ஹியூமன் இன் ஹியூமன் ஃப்ளஷ் ஆஃப் காட். கடவுள் மனிதனாய் அவதரித்த ஒரு முழுமையான ஒரு அவதரிப்பு, அதாவது அவர் மாத்திரம்தான். He was 100% man. At the same time, he was 100% God. அவர் 100% மனிதனாய் வாழ்ந்தார், அதே சமயத்தில் 100% தேவனாகவும் இருந்தார். என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்ப்பான், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? வாசிங்க. நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த விஷயம் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இயேசு செய்த 40 அற்புதங்கள் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ நாலுமே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகத்திலையும் இயேசு செய்த 40 அற்புதங்கள் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. We can see only 40 miracles recorded in the gospel narratives. யோவான் எழுதும்போது சொல்கிறாரு, இயேசு செய்த அற்புதம் எல்லாமே எழுதணும்னா இந்த புஸ்தகம் இந்த உலகம் தாங்காதப்போ அந்த அளவுக்கு அவர் அற்புதம் செஞ்சுருக்கிறார். ஆனால் இங்கே சொல்கிறார், நான் செஞ்ச அற்புதத்தை காட்டிலும் இனி வரப்போகிறவர்கள் எல்லாம் என்னிலும் அதிகமாக
செய்வீர்கள் என்று சொன்னார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இந்த உலகத்திலேயே பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே பெரிய அற்புதம் கேன்சரை குணமாக்குறது அல்ல. இந்த உலகத்திலே பெரிய அற்புதம், the biggest miracle in the world is not healing of a cancer. It's not opening the vision of a blind. It's not opening the deaf ears or the dumb mouth or raising a paralytic or raising even the dead. மரிச்சவனை எழுப்புறது கூட பெரிய அற்புதம் இல்லப்பா. ஒரு பாவி, நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாவி பரலோகத்துக்கு நேராய் திரும்பப்படுகிற அந்த தருவாயில்தான் இந்த உலகத்தில் பெரிய அற்புதம். அப்போ நீங்களும் நானும் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றிருக்கிறோம். என்ன அற்புதம் தெரியுமா? பாவியாக என்ன கர்த்தர் நித்தியத்துக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரே, இதை விட என்ன பெரிய அற்புதம் எனக்கு கிடைச்சிடும்? The biggest miracle in the world is a sinner repenting his sin and turning towards Jesus. இயேசுவின் காலத்துக்கு பிறகு பிரம்மாண்டமாய் நடந்தது தேவஜனமே. இன்றைக்கும் ஈவன் டுடே இந்த இயேசு ஊழியம் செய்த அந்த ஆப்பிரிக்கா, அந்த ஐரோப்பா, அந்த நாட்கள், அந்த இடங்களில் இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 20,000 பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். முதல் 30 ஆண்டுகள், அந்த இயேசுவின் மரணத்துக்கு பிறகு 30 ஆண்டுகள் திரள் கூட்டம் சபைக்குள் வந்து ஆரம்பிச்சது. எப்படிங்க? கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? நான் செய்ததும் செய்வான், நான் செய்யாத பெரிய எண்ணிலும் பெரிய கிரியைகளையும் செய்வார்கள். யார் தெரியுமா? சீடர்கள் கிடையாது, என்னை விசுவாசிக்கிறவர்கள். அதை கர்த்தர் ஓப்பன் பண்ணிட்டார் அந்த அக்கௌண்ட்டை. சீடர்கள் மட்டுமல்ல, என்னை யார் விசுவாசித்தாலும் அவங்க பெரிய காரியம் செய்வார்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகத்துவப்படுவதாக. தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்தில், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ. ஒரு பிரேயரை பத்தி பேசிருக்கு. 13, 14 ஒரு பிரேயரை பத்தி பேசுது. வாசிங்க. குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். முதல்ல இந்த 2 வசனத்தை பார்ப்போம். 13, 14 it talks about prayer. பதில் பெற்றுக்கொள்ளும் ஜெபம். உங்கள் ஜெபம் பதில் பெறணும்னா ஜெபத்தை குறித்து ஒரு 3 விஷயம் நமக்கு தெரியணும். நிறைய விஷயம் இருக்குது, ஒரு 3 விஷயம் நமக்கு தெரியணும் ஜெபத்தை குறித்து. ப்ரேயர், வாட் இஸ் ப்ரேயர் தெரியுமாங்க? ப்ரேயர் இஸ் a spiritual discipline. அது ஆவிக்குரிய ஒழுக்கம். அப்போது என் பிள்ளை ஜெபம் பண்ண மாட்டானா அவனை நம்ம என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். எப்படி? நல்ல கவனிங்க. ஜிம்முக்கு போகிறது ஒரு ஒழுக்கம், ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இல்லை, டிசிப்ளின். காலையில் எழும்பி படிக்கிறது ஒரு டிசிப்ளின். பல்லு விளக்கிட்டு குளிக்கிறது ஒரு டிசிப்ளின். பள்ளிக்கூடம் படிக்க வேண்டிய வயசில் பள்ளிக்கூடம் படிப்பது ஒரு டிசிப்ளின். பெரியவங்களை மதிக்கணும் நினைக்கிறது டிசிப்ளின். அதே போல ஆவிக்குரிய ஒழுக்கம் ஜெபம். இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிறகு ஜெபம் என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரேயர்? நம்பர் 2, 2 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் என்றால் என்ன? இட் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் காட் அண்ட் கம்யூனிங் வித் காட். சுலபமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு இணைந்திருப்பதும் தேவனோடு பேசுவதும் தான் ஜெபம். தேவனோடு இணைந்து கம்யூனிங் வித் காட் அண்ட் கனெக்டிங் வித் காட். இணைவதும் பேசுவதும் தான் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபம். அப்போ நான் ஜெபிக்கவே இல்லை என்றால் நான் யாரோடு இணையவே இல்லை? தேவனோடு இணையவே இல்லை, தேவனோடு நான் பேசுறதையே இல்லை. இந்த ப்ரேயர், வாட் இஸ் ப்ரேயர்ன்றதை பார்த்தோம். ஜெபம் முக்கியமான 3 விஷயத்தில் ஒன்று. அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. அந்த வார்த்தை பிதா மகிமைப்படும்படியாக, பிதா மகிமைப்படும்படியாக. நம்முடைய ஜெபம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும். சுயநலமாகவோ சுயநலத்திற்காகவோ அல்ல, தேவனை மகிமைப்படுத்தக்கூடியது ஜெபம். Number 1, prayer is or must glorify God. ஜெபம்
என்ன மகிமைப்படுத்தக்கூடாது. ஜெபம் நான் சாதித்த சாதனைகளை மகிமைப்படுத்தக்கூடாது. ஜெபம் அவரை மகிமைப்படுத்தணும். Prayer must bring glory to God, not man, not leaders, not kings. ராஜாக்களும் தலைவர்களும் பெரிய காரியம் செய்தவர்களும் அல்ல, தேவனை மகிமைப்படுத்தணும். ஜெபம் என்றால் அடுத்தது what must be in prayer. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோமா? Shall we all turn our Bibles to 1 John chapter 5 and verse 14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். See, number 2, prayer must be according to his will. தேவனுடைய சித்தத்தின்படி தான் நம்முடைய ஜெபம் இருக்கணும். இதை குறித்து நான் சொல்லணும்னா, கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி ஜெபம் எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், வேர்வைகள் இரத்த துளிகளாக மாறினது. சயின்டிஃபிக்கலி இட் இஸ் அ டிசீஸ் கால் ஹெமாடோடியோசிஸ். அதாவது ஹெமாடோடியோசிஸ் அப்படின்னா இந்த நெற்றி பகுதியில் இருக்கிற கேப்புலரிஸ், இந்த அந்த இரத்தத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு உறுப்பு கேப்புலரிஸ் என்ன செய்யும்னா, மிகுந்த அழுத்தப்படும் பொழுது, யோசனைகள் அதிகமான வியாகுலப்படும் பொழுது அந்த வேர்வையோடு கூட இரத்தத்தை கலந்து வெளியே சில இரத்த துளிகள் வருமா. அப்போ அந்த அளவுக்கு அவர் வேதனைப்படும் போதும் வியாகுலப்படும் போதும் அவர் கேட்கிறது, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம் நடக்கட்டும். இயேசு புரிந்து கொண்ட ஒரு நல்ல காரியம், நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு நல்ல காரியம், ஜெபம் என் சித்தத்தை நிறைவேற்றக்கூடியது அல்ல, அவர் சித்தத்தை செய்ய நினைப்பதற்கு. நம்ம இன்றைக்கு காலையில் ஒரு பாட்டு பாடணும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டிருக்கிறீரே, என் இஷ்டம் போல் அல்ல உம் சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. அதுதான் தேவஜனமே. ப்ரேயர் மஸ்ட் பி அக்கார்டிங் டு காட்ஸ் வில். அப்போ நான் ஜெபம் பண்ணுறது நடக்கலன்னு சொல்லாமல் என் ஜெபம் அவர் சித்தத்துக்கு ஏற்றபடியாக இருக்குதான்றது கவனிக்கணும். ஆமென். அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி இருக்கணும். ஆதாமுக்கு யார் வந்தா? ஒரு ஏவாள். ஆதாம் தன் ஜெபத்தில் எனக்கு ஒரு கழுதையை கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். ஏன்னா அவன் விழா எலும்பை தூக்கி கழுதை என்ன செய்ய முடியாது. அவன் ஜெபத்தில் எனக்கு ஒரு எறும்பை கொடுப்போம் என்று கேட்டால் ஆண்டவர் செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். எனக்கு ஒரு யானையை கொடும் ஆண்டவரே என்று ஆதாம் கேட்டால் என்ன செய்ய மாட்டார்? எனக்கு ஒரு சிங்கத்தை கொடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டால் ஆண்டவர் செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். ஆனால் இதையெல்லாம் உடைய ஒரு ஏவாளை கொடும் ஆண்டவரே என்று கேட்டால், இதை எல்லாத்தையும் போல உள்ள ஒரு ஏவாளை கொடும் ஆண்டவரே என்று கேட்டால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? ஏவாளை கொடுத்துருவார். சிங்கத்தை கேட்டால் கொடுக்காதவர், யானையை கேட்டால் கொடுக்காதவர், கழுதையை கேட்டால் கொடுக்காதவர், எறும்பை கேட்டால் கொடுக்காதவர், இருக்கிற எல்லா விலங்கை கேட்டாலும் கொடுக்காதவர், இது எல்லாம் உடைய ஒரு ஏவாளை கேட்டால் ஆண்டவர் செய்து விடுகிறார். நான் சும்மா இட் வாஸ் ஜஸ்ட் a funny joke. ஏவாளை கேட்குற வரைக்கும், அதாவது ஏவாளுக்காக ஜெபிக்கிற வரைக்கும் அவனுக்கு சித்தம் புரியாது. ஏன்னா கர்த்தருடைய சித்தம் ஆதாமுக்கு யார் தான்? ஏவாள் தாங்க. இன்னைக்கு அதனால தான் நிறைய பேர் கழுதையையும் எறும்பையும் யானையையும் மிருக ஜீவங்களையும் பார்த்து இது வேணும் ஆண்டவர்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நடக்க மாட்டேங்குது. நான் திருமணத்தை மட்டும் பேசலை, வேலையை படிப்பு, வேலை, நல்ல எதிர்காலம். இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்திலே இல்லாததை குறித்து கேட்டு இருந்துக்கிட்டுன்னா ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய சித்தத்தில் இல்லாத ஐஃபோன் நமக்கு கிடைக்காது. ஆண்டவருடைய சித்தத்தில் இல்லாத காரு நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. ஆண்டவர் சித்தம் எதுவோ அது என் ஜெபத்தில் தாங்க ஆண்டவரே. See, prayer is not telling your மளிகை சாமான் லிஸ்ட் டு காட். உங்களுடைய மளிகை சாமான் லிஸ்ட்டை தூக்கி ஆண்டவர்கிட்ட கொடுக்குறது ஜெபம் கிடையாது. ஆனால் ஜெபம் என்றால் என்ன தெரியுமா? அவர் ஒன்றை எழுதி வைத்திருக்கிறார்ல, அதை எனக்கு புரிய வைங்க ஆண்டவரேன்னு கேட்பது தான் ஜெபம். அதனால தான் காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே ஏன் சித்தம் இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு உங்கள் சித்தம் நடக்கட்டும்னு நம்ம ஜெபிக்கிறோம். நம்பர் 3, prayer. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பகுதி 3ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னார். James chapter 4 and verse
2 and 3, இரண்டாவது வசனத்தின் பாதியிலிருந்து 3ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், யாக்கோபு 4, 2, 3. யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறது. மூன்றாவது விஷயம், என்னுடைய விண்ணப்பம் ஜெபம் நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, prayer must have right motives. தகாத எண்ணமோடு நம்ம ஜெபம் பண்ணா ஜெபம் என்ன செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள் ஸ்டடியில் இந்த ஜெபத்தை குறித்து பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பரலோகத்தை குறித்து பார்த்தோம். அடுத்து முக்கியமான சப்ஜெக்ட் ப்ரேயரை குறித்து பார்க்குறோம். அதாவது பதில் பெற்றுக்கொள்கிற ஜெபம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், கவனிங்க. ஒரு மனிதன் நமக்கு விரோதமாக எழும்பி விட்டான், ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது அவனை அழிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணா அது சரியான எண்ணமா அல்லது தகாத எண்ணமா? புரிஞ்சுக்கிட்டா? இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எண்ணம், ரைட் மோட்டிவ் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதி, உன்னை நிந்திக்கிறவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. நீங்கள் அப்படி தகாத எண்ணத்தோடு ஜெபம் பண்ணினா ஜெபம் என்ன செய்யாது, கேட்கப்படாது. Let me remind you once again, dear brothers and sisters, prayer must have 3 things. Prayer must glorify God. Prayer must be according to His will. Prayer must be with right motives. ஜெபம் தேவனை மட்டும் தான் மகிமைப்படுத்தணும். ஜெபம் அவருடைய சித்தத்தை மட்டும் தான் நிறைவேற்றும். ஜெபம் நல்ல எண்ணத்தோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். இது 3ம் என் ஜெபத்தில் இருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நாம் தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்தின் முதல் கீழே, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இப்ப அடுத்த முக்கியமான சப்ஜெக்ட்டுக்குள்ள போறார். தொடர்ந்து வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். தேற்றரவாளன், the Holy Spirit is called as the helper. தேற்றரவாளன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குல்ல, வேறொரு தேற்றரவாளன் இல்லை, இங்கிலீஷில் போட்டிருக்கு another helper. இந்த anotherன்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையில் 2 வார்த்தைகள் இருக்கு. இந்த another அப்படின்ற வார்த்தைக்கு 2 வார்த்தை. கிரீக்கில் another, இங்கிலீஷில் another, தமிழில் வந்து வேறொரு. ஆனால் கிரேக்க பாஷையில் எழுதப்பட்ட மூளை பாஷையில் 2 வார்த்தைகள். ஒன்று ஹெட்டிரோஸ், ரெண்டாவது ஹேலோஸ். ஹெட்டிரோஸ், ஹேலோஸ். நல்லா கவனிங்க. ஹெட்டிரோஸ், இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், லிசன் டு மீ. உங்களுக்கு ஒரு புக்கு நீங்கள் வாங்குறீங்க, ரைட்டா? ஒரு புக்கு நீங்கள் வாங்குறீங்க, தற்செயலாக ஒரு புக்கு வாங்குறீங்க. அந்த புக்கு உங்களுக்கு பிடிக்கல, வேற ஒன்றை பற்றி சொல்லுகிற வேற ஒரு புஸ்தகத்தை நீங்கள் வாங்கும் பொழுது anotherன்னு பயன்படுத்துவீங்க. I did not like this book, so I am buying another product, another book. வேறொரு புஸ்தகம், சம்பந்தமே இல்லாத வேறொரு புஸ்தகத்தை வாங்கும் பொழுது அது ஹெட்டிரோஸ். ஆனா எனக்கு இந்த புஸ்தகம் வாங்கினேன், மிகவும் எனக்கு பிடித்தது, நான் ஒருவருக்கு அதே புஸ்தகத்தை கொடுக்கிறேன், கொடுத்துவிட்டு சொல்கிறேன், இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இதே புஸ்தகம் நான் வேறொரு கடையில் போய் இதே புஸ்தகத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் இருக்கும், நீங்க another book தான் சொல்லுவீங்க. ஒரே புஸ்தகம், I want to gift you this book, don't worry, I will buy the same book from another store. அந்த anotherக்கு ஹலோஸ் என்ற அர்த்தம். இந்த இடத்துல ஹலோஸ் என்று பேசியிருக்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா? another helper அப்படின்னா இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் மறுபடியும் வரப்போகிறார். பிதா எப்படிப்பட்டவரோ அப்படிதான் இயேசு இருந்தார். இயேசு பிதாவும் இயேசு குமாரனும் எப்படிப்பட்டவராக இருந்தாங்களோ அதே போல இன்னொருத்தர் வரார், அவர் தான் சத்திய ஆவி ஆனவர். Now this is not heteros. எனக்கு பிடிக்கல, நான் வேற புஸ்தகம் வாங்கலை. இவங்க எல்லாம் 3
மனிதர்களாக நபர்களாக இருந்தாலும் ஒரே விதமாக இருக்கிறபடினால், ஒரே தேவன் என்றபடினால் அவர்களை ஹாலோஸ் என்று சொல்கிறார். another helper. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். சத்திய ஆவியானவர் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், ஹெல்பர் அவருக்கு பேர். நான் 18ஆம் வசனம் சொல்றேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் அவர் பேசின இந்த வார்த்தை உடனடியாய் சம்பவிச்சது, இனியும் சம்பவிக்க போகுது. என்ன தெரியுமா? அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இயேசு மரிச்சிட்ட பிறகு ஒரு அறைக்குள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பயந்து கொண்டு, இனி என்ன செய்வதுன்னு தெரியாமல், இனி யார் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி அவர்கள் ஒரு அறைக்குள், பூட்டப்பட்ட அறைக்குள் காத்து கொண்டிருக்கிறாங்க சீடர்கள் எல்லாம். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் வருவேன் சொன்ன பொழுது மகிமையின் சாயலில் கர்த்தர் என்ன செய்தார்? அவங்கள வந்து சந்திச்சார். சீஷர்களை வந்து என்ன பண்ணார்? சந்திச்சாருங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கோ, ஆண்டோடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இப்போ நான் வருவேன் என்று சொன்னால் இனியும் நாம் காத்திருக்கும் பொழுது அவர் வரப்போகிறார். 2 அர்த்தத்தை உள்ளே ஒரு வசனம் இந்த வசனம். 19 சொல்லுது, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் பிழைப்பீர்கள். You will live because I lived. இந்த வார்த்தை, because he lives I live. அவர் ஜீவிப்பதால் நான் ஜீவிக்கிறேன். Because he lives I live. அருமையான ஒரு வார்த்தை, பாடல் கூட இருக்கு. 20ஆம் வசனம், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். 21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். I will reveal myself to him. அடுத்தது, ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். நம்பர் 3rd person, ஜூடஸ் இஸ்காரியோத் கிடையாது, ஸ்காரியோத் அல்லாத வேறொரு யூதாஸ் அங்கே உண்டு. அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துறது ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்கிற வசனத்தை கவனிங்க. 23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவன் முதல்ல என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பா இருப்பார். இரண்டாவது என் பிதா அவனிடத்தில் அன்பா இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நாங்கள் வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான், அவன் கை குடிக்க மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப இதனாலதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய பிரசன்னத்துல நாம் செய்தியை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். எதற்கு கேட்கிறோம்னா, நாம கை பிடிக்கணும், வசனத்தை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? I should live by the word. வேத வாக்கியத்தின்படி நான் வாழணும். அதிலே தெரிஞ்சுக்கலாம். வசனத்தின்படி கை கொள்ளாத வாழாத யாரும் அவருக்குரியவர்கள் அல்ல, அவரை நேசிக்கிறவர்களும் அல்ல. என் குடும்பம் கர்த்தரை நேசிக்குது அப்படின்னா சிம்பிளாக எப்படி தெரியும்னா, the symptom is அவங்க கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வாங்க, கர்த்தருடைய வசனத்தின்படி செய்வாங்க, கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்பாங்க. ஆனால் ஆண்டவரை நேசிக்காத ஒரு குடும்பம் கர்த்தருடைய வசனம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்வாங்க. கர்த்தருடைய வசனத்துக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. இங்கே தொடர்ந்து வாசிப்போம். 25, நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்த தேற்றரவாளன் நமக்கு செய்கிற 3 விஷயம்.
helper does 3 things to our lives. 3 விஷயத்தை இந்த தேற்றாளவன் செய்கிறான். நம்பர் 1, 16 வசனத்தை நம்ம வாசிச்ச போல 16 வசனத்தை என்ன சொல்லி வாசிக்கிறோம்? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு. போதும். நம்பர் 1, the helper always abides in you. ஒன்று, தேற்றாளவாளன் உங்களோடு கூட நிறைந்து இருப்பார், எப்பொழுதும் நிறைந்து இருப்பார். ரைட். ரெண்டாவது வசனம் 26 நம்ம வாசிக்கும் பொழுது, 26 இப்பதான் வாசிக்கும் பொழுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதி. நம்பர் 2, ரெண்டாவது விஷயம், அவர் உங்களுக்கு போதிப்பார். இப்போ நம்ம பாடலெல்லாம் பாடணும், வாருமையா போதகரே, அவர் நமக்கு போதிப்பார். த பெஸ்ட் டீச்சர், சிறந்த நல் ஆசிரியர் விருது உண்மையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு தான் கொடுக்கணும். காசு வாங்கிட்டு வாங்கிறது போல அல்ல. இங்கே பரிசுத்த ஆவியானவர், he deserves the best teacher award. To all teachers listening to me, கேட்கிற ஆசிரியர்களே, உங்களை விட பரிசுத்த ஆவியானவர் சிறந்த டீச்சர். இங்கிலீஷாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், உங்களை விட கர்த்தர் நல்ல ஆவியானவர் சிறந்த போதகர். இஸ் a teacher. ஒன்று, உங்களுக்குள்ளவே இருப்பார். ரெண்டாவது, நீங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்கே செய்யணும், எங்கே போகணும், எப்படி வாழணும் போதிப்பார். மூன்றாவது, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நம்பர் 3, he will remind you. உங்களுக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வேதத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பார். he will remind you again and again. the helper, number 1, he abides in us, he teaches us, and he reminds us about the scripture. கர்த்தருடைய வசனத்தை எப்பவுமே நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். இப்படி ஒரு நல்ல தேற்றாளவாளனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நன்றி சொல்கிறோம்ப்பா, நன்றி ஆவியானவரே. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். 28ஆம் வசனம் சொல்லுது, நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். நடப்பதற்கு முன்னாடியே சொன்னாதானப்பா அது நடக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார் என்று அவர் போகிறார். நம்ம நல்ல கவனிங்க, ஆண்டவர் இது எல்லாத்தையும் ஏன் சொன்னார் தெரியுமா? கேட்டார்ல யூதாஸ், ஏன் இதை எங்களுக்கு சொல்றீங்க, ஏன் எங்களுக்கு வெளிப்படுறீங்க அப்படின்னா, இது நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாதான் அதை நடக்கும் போது நீங்கள் விசுவாசிப்பீங்க. இல்லைன்னா போதனையாக மட்டும்தான் இருக்கும். Let me remind you something. Your words, when it becomes your work, then people will believe. பிலீவ்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருது பார்த்தீங்களா? யோவானுடைய கருப்பொருளே விசுவாசிப்பீங்க தான், விசுவாசம் தான். உங்கள் வார்த்தை எப்போ நடைமுறைக்கு வருதோ அப்போ தான் அந்த வார்த்தைக்கு வேல்யூ இருக்குது. அப்போ சீசர்லப்பா சொல்கிற, எப்பா நான் போதிக்கிறவனாக தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் நான் சொன்னதெல்லாம் நிச்சயமாய் நடக்கும். அப்போ உங்களுக்கு புரியும், பிதாவை நான் நேசித்ததும் அவர் என்னை நேசித்ததும் நாங்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதும் அப்போது நீங்கள் இப்படி விளங்கி கொள்வீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு புரியாது. அதற்காக நான் முன்னமே சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக சந்தோஷத்தோடு வாழுங்கள். இந்த முதல் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் இம்பரேட்டிவ் பாசிவ் ஃபார்மில் இருக்குது. அப்படின்னா என்ன ஃபார்ம்னா, இந்த
என்ன ஃபார்ம் நான் சொல்கிறேன், இது செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் நம்முடைய கையில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்கிறதும் கலங்காமல் இருப்பதும் உங்கள் கையில் இருக்கு. அப்போனா லெட் மீ ரிமைண்ட் யூ சம்திங். அப்போ இமோஷன்ஸை நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். சந்தோஷமாகட்டும், துக்கமாகட்டும், வேதனை ஆகட்டும், கலக்கமாகட்டும், அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ கர்த்தர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். சொல்கிறார், சந்தோஷமாக இருக்கிறதும் துக்கமாக இருக்கிறதும் உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன். நான் சொல்ல போகிற விஷயத்தை கேளுப்பா. நான் சொல்ல போகிற விஷயத்தை உங்களுக்கு கலக்கத்தை கொண்டு வரக்கூடாது, உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரணும். கர்த்தர் சொல்கிறார், கண்ட்ரோல் யுவர் இமோஷன்ஸ் அண்ட் ரிவ்யூ யுவர் செல்ஃப். இஃப் யூ வாண்ட் டு பி சேட், be sad. But the preaching I'm telling you right now need not to be filled with sorrow, but be happy. For whatever I spoke will come to fulfillment, and at that day you will believe me and you will believe the Father in me. நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்கள், என்னில் இருக்கிற பிதாவையும் விசுவாசிப்பீர்கள். அது நிறைவேறும் போது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். what a discourse it is. என்ன ஒரு preaching. 14ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பரலோகத்தை பற்றி பிரம்மாண்டமாய் பேசி, அடுத்தது அவர் பேசுகிறார் அவருடைய ஜெபம், பதில் கேட்கும் ஒரு ஜெபத்தை பற்றி பேசிவிட்டு உடனடியாகவே தேற்றாரவாளனை குறித்து பேசுகிறார். ஹலோஸ் என்று சொல்லி, another helper என்று சொல்லி, நமக்கு தெய்வத்துவத்தின் மூன்றாவது வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். அவர் உங்களில் வாசம் பண்ணுவார், அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். தேவஜனமே, இந்த 15, 16 தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கோர்ஸ் போயிட்டே தான் இருக்கும். 18ஆவது அதிகாரம் பாதி வரைக்கும் அந்த ராத்திரி தான். 17ஆவது அதிகாரம் வரைக்கும் இந்த பிரசங்கம் தான். 13லேருந்து 17 வரைக்கும் இந்த மேல் வீட்டறையின் பிரசங்கம் தான் இங்கே பார்க்குறோம். அது வரைக்கும், அதுக்கு முன்னாடி உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் the door is shut. It was just Jesus and the disciples. சில வேளையில் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் நம்ம இடத்துல பேச விரும்புவார். அப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வேதத்தில் எங்கெல்லாம் மெய்யாகவே வருதோ அங்கெல்லாம் நீங்கள் 2 முறை அந்த வசனத்தை வாசிங்க. ஏன்னா அந்த வசனத்தில் மிக மிக முக்கியமான கருத்துக்களை, சத்தியத்தை அங்கே கர்த்தர் பேசியிருக்கிறன்னு அர்த்தம். உங்கள் கவனத்தை இன்னும் கவனமாக அந்த வசனத்தை வாசிக்கின்றதுக்காக தான் வெரிலி மெய்யாகவே என்று கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பரலோகத்துக்குரியவர்களாக, பாவத்துக்குரியவர்களாக இருந்த நம்மை பரலோகத்துக்குரியவாய் கர்த்தர் மாற்றினார். அழிவுக்கு நேராக போய் கொண்டிருந்த நம்மை நித்தியத்துக்கு நேராக நடத்தினார். அதற்கு இடையில வாழ்கிற வாழ்க்கைக்கு ஜெபம் அவசியம் என்று கற்றுக் கொடுத்து, நீங்கள் ஜெபிப்பதனால் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் தேவை என்பதனால் அவரையும் தந்தருளி, நாம் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை, அவர் வரும் நாள் வரை பரிசுத்த ஆவியானவரை எடுக்காமல் கிருபையின் காலத்தில் இன்னும் அவரை கொடுத்து வைத்திருக்கிறார். கிருபையின் காலம் முடிவடையும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், சபையும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நாம் என்ன செய்வது? ஒன்றை செய்யலாம், அவரே வழி. அதனால் அவரிடத்தில் திரும்பி வருவோம், அவரை ஏற்றுக்கொள்வோம். இயேசு நம்மை நித்தியத்திற்கு சேர்த்து கொண்டு போவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உன்னுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள சிறு கூட்டமாக உடைய பிரசனத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேத ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஜெபம், பரிசுத்த ஆவியானவர், பரலோகம் என்று முக்கியமான தலைப்பில் நீர் பேசினதை, பிரசங்கித்ததை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். இதை மூன்றையும் நாங்கள் கவனமாய் கவனிக்க எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சத்தியத்தின்படி வழிநடத்தும். ஒரு நாளும் இயேசு இல்லாத வாழ்க்கை வாழாதபடிக்கு நாங்கள் புரிந்து கொண்ட சத்தியத்தை நிலைத்து நிற்க இயேசுவே வழி என்று நாங்கள் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாத மக்களாக இருந்தால் உம்முடைய வசனம் அவர்களை தொட்டு, உம்முடைய அன்பு அவர்களை ரட்சிக்கும்படி நீர் அவர்கள் மேல் கிருபையாய் இறங்கும் அப்பா. அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்துகாய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.